கடவுள் நம்ம வணங்குறோம் ஒன்றுமே கொடுக்காம வழிபட்டாலும் நமக்கு கடவுள் கிடைக்கும். இப்போ நம்மகிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நம்மளும் கடவுளை வழிபடலாம். இல்லை ஒன்றுமே கொடுக்காட்டியும் கூட சும்மா நம்ம ஒரு கற்பத்தை வச்சு வழிபட்டாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். பிள்ளை தாமரை பூவிலிருப்பாள் வினை செய்யும் மொழியிலிருப்பாள். முதல் 3 நாள் துர்காவுக்கு, அடுத்தது லட்சுமிக்கு, அடுத்தது கல்வி. அவங்க தனித்தனியா கொண்டாடுற கடைசி நாள் விஜயதசமி அன்று 3 தெய்வத்தை ஒருமிக்க வச்சு கும்பிடுவாங்க. வணக்கம், நான் உங்களிங்க இன்றைக்கு என்ன சொன்ன ஒரு பக்திபூர்வமான ஒரு வீடியோவோட அவங்க சந்திக்க வந்திருக்கேன். நவராத்திரி விழாவின் கடைசி நாளில் விஜயதசமி என்று சொல்கிற ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு நடக்க போகுது. அதை நாங்கள் என்னென்னா வீட்டை அம்மாவோட சேர்ந்து நான் இது எல்லாமே சேர்ந்து ஒரு வழிபட போகிறோம். அந்த விஜயதசமியை கொண்டாட போகிறோம். நம்ம வளமையாக காலங்காலமாக செய்து வர நாங்கள் இன்றைக்கு நாங்களும் செய்ய போகிறோம். அதிகமாக நாங்கள் பள்ளி படிக்கிற காலங்களில் சின்ன வயசில் சரஸ்வதி தான் வழிபடுறோம் நாங்கள். அப்போ இன்றைக்கு என்ன சொன்னால் கடைசி நாள் இப்போ எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. அதால் இப்போ என்ன சொல்கிறேன், வேறு வேறு தொழில் ரீதியாகவோ இப்போ என்ன சொல்கிறேன், செல்வம் மீட்டணும், அடுத்து நம்மளுக்கு வீரம் கிடைக்கணும், ஒரு கல்வி கிடைக்கணும், எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கேட்கறதுக்காக தான் இந்த நாள் கடைசி நாள் ஆயுத பூஜையை நாங்கள் இன்றைக்கு கொண்டாட போகிறோம்மா. ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு நாள் தனித்தனியாக நாங்கள் கேட்காம எல்லாமே கிடைக்கணும் இன்றைக்கு சொல்லி கடவுளை வழிபடுறதுக்காக தான் இன்றைக்கு நாங்கள் வீட்டை சின்னதாக ஒரு இறை வழிபாட்டை நாங்கள் செய்யப்படுறோமோ. பெருசாக இல்லை, வளமே இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் எதனா சாப்பாட்டு சாமான் செய்து வச்சு தான் நாங்கள் வணங்குறோம். அதே மாதிரி கடலை அவெல்லாம் அப்படி வாழைப்பழம் எல்லாம் வேண்டி வச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வச்சு வழிபட போகிறோம். நோமலாக நீங்களும் கொண்டாடுவேன் நினைக்கிறேன். எல்லாருக்கும் இன்றைக்கு நவராத்திரி விழாவில் இன்றைக்கு எல்லாருக்கும் இப்போ ஒரு தொழிலையோ இல்லை இறைவனை வணங்கியதும் செய்ய வெளிக்கிற ஆக்களுக்கோ எல்லாரும் சொல்கிறது எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் எல்லா செல்வங்களும் கிடைக்கணும்னு கேட்டுக்கொண்டு அப்போ விஜயதசமி வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவிச்சுக்கொண்டு வீடியோக்குள்ளே போவோமே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம்.
சரி. அங்கமும் வேதமும் மோது நாள் அடிபரவ மங்குள் மதி தவள் மாட வீதி மருக நிலாவிய மகிழ்ந்தை சொல்ல செங்கையலாட் பூனல் செல்வமல்கும் சீர்கொள் செங்காட்டும் விடியதனுள் கங்குள் விளங்கரி ஏந்தியாடும் கணபதி சரம் காமுரவே. கரத்தனை யானை முகத்தனை எந்து நிளம்பரே ஓட்மயேற்றனை நந்தி மகிழ்ந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வெள்ளை தாமரை கோவிலிருப்பாள் வினை செய்யும் மொழியிலிருப்பாள் கொள்ள இன்பம் குலகு கவிதை கூறு பாவலருள்ள திருப்பாள் உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஒதும் வேதத்தினுள் நின்றொழிவாள் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகதுற்பொருளாவா. மதுரத்தே மொழி மாதர்கள் எல்லாம் வாணி பூசை குறியன பேசி ஏதும் நல்கையில் ஒவ்வகையானும் இப்பெரும் தொழில் நாட்டுவோம் வாரி வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள் வினை செய்யும் மொழியிலிருப்பாள் ஆன்முகில் வளாது வைக மறிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். என்னண்டா இன்னைக்கு எல்லாரும் கடைக்கு போயிட்டாங்க, கடையிலேயே பூசை செய்கிறாங்க. கொஞ்சம் வீட்டை பூசை செய்யால நம்பியாக்கள் வந்து 2-3 நாள் அந்த தலைப்பு எங்கட வீட்டை நாங்கள் பூசை அவைய நேற்று அங்கே சரஸ்வதி பூசைக்கு வச்சவையே இங்கே நாங்கள் இன்றைக்கு செய்கிறதுக்காக நில்லுங்க செய்து போகலான்னு சொல்லி ஆக்களை நிப்பாட்டி இன்றைக்கு இங்கே பூசை வச்சுருக்கோம். என்னென்ன ஆயுத விவசாயம் வந்து கட்டாயம் தொழில் செய்கிறார்கள் தான் செய்வாங்க. ஏன்டா அவங்களோட தொழில் நல்லா முன்னேறணும். அதால் வந்து வீட்டு ஒத்தரும் எல்லாரும் கடைக்குள்ளே பூசைக்கு போயிட்டாங்க. நாங்கள் இஞ்சையும் போய்க்கணும் பண்ணுறாலும் நாங்கள் அங்கே போகல, நாங்கள் மாமியோட நின்று இங்கே போகிறோம். நவராத்திரி பூஜைன்ற வந்து 9 நாள் மொத்தமாக. அதில் வந்து சரஸ்வதிக்கு 3 நாள், லட்சுமிக்கு 3 நாள், துர்காவுக்கு 3 நாள், 3 நாள் வணங்குவாங்க. 9 நாளும் விரதம் இருந்து கடைசியாக கண்முழிச்சு கடைசி நாள் அன்றைக்கு ஆயுத பூஜை செய்து அல்லது மற்றது கடைசி அன்றைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கொண்டு ஸ்கூல்ல எல்லாம் ஏடு தொடக்குவாங்க. சரஸ்வதி பூஜை நடக்குது இல்லை செய்வாங்க. வளமையாக காலங்காலமாக வீட்டு வழியே வச்சு வணங்கி வர்றது வழக்கம். அதாவது முதல் 3 நாள் துர்காவுக்கு, அடுத்தது லட்சுமிக்கு, அடுத்தது கல்வி. அவங்க தனித்தனியா கொண்டாடுற கடைசி நாள் விஜயதசமி அன்று 3 தெய்வத்தை ஒருமிக்க வச்சு கும்பிடுவாங்க. ஏண்ட ஒரு மனுஷனுக்கு என்ன கல்வி அறிவும் வேணும், வீரம் இருக்கணும், கட்டாயம் இது பொருளும் இருக்கணும். அப்ப எல்லாம் இருக்கணும். அப்ப தொழில் முயற்சி எங்களுக்கு நல்லா படிக்கிறாங்க, நாங்க நல்லா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும். அதே மாதிரி கஷ்டத்துல இருக்காங்க, எங்களுக்கு கடன் எல்லாம் தீர்ந்து செல்வம் பெருகணும் எல்லாரும் சேர்த்து கூப்பிடுறதும் விஜயதசமி. அவங்க என்ன தொழில் செய்யறாங்களோ அதுக்குரிய ஆயுதங்களை வச்சு கும்பிடுவாங்க. இந்த மாமி வச்சிருக்காங்க மச்சாங்க கையல் ஆயுதம் மத்தாண்ட ஸ்டிக் எல்லாம் வச்சு கும்பிட்டு இருக்கோம். 5 மணிக்கெல்லாம் எழுப்பிட்டேன். எழுப்பினே எல்லாம் செய்து வீட்டை செய்து கடைக்கு அங்கே கடைக்குள்ள வச்சு எல்லாம் இந்த வெளியில் விறகு அடுப்பு மூட்டி செய்கிறதெல்லாம் கஷ்டம். அதால கடலையெல்லாம் வச்சு சேர்ந்து அனுப்பிட்டு நாங்களும் எங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைக்கு தம்பி திவானும் நீ ஃப்ரெண்ட் படியங்கள் எல்லாம் கடைக்கு இருக்காங்க, நாங்கள் வீட்டு செய்கிறோம். நான் தம்பியை வச்சிருந்த ஒரு இதையும் செய்யல, மாமிதான் எல்லாம் செஞ்சு எல்லாம் படைச்சு இல்லை தம்பிக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கேன் சாப்பிடுவோம்.
நாங்கள் சின்ன வயசுல இவ்வளோ வழி வரனாங்க சரஸ்வதி இந்த பூஜை வீட்டில் எவ்வளோமா நிறைய பொருட்கள் வைப்பாங்க இப்போ சோழவங்க அந்த என்னென்ன கிடைக்கும் அந்த டைமில் எல்லாம் வைப்பாங்கண்ணோ பேரிச்சம்பழம் பொங்கல் பொங்கல் ஆமாம் இப்போ கொஞ்சம் பேராண்டி மதத்தால இப்போ குழம்பு அவன் பிரச்சனை ஒன்று நாள் பச்சுக்குள்ள ஆடுவானு சரி நாங்கள் விஜயதசமி பூசை எல்லாம் கொண்டாடி முடிஞ்சு நம்ம அம்மாவுக்கு தாண்டி கிளம்பியில நிறைய காலையில் நேரத்தில் கிளம்பி இதெல்லாம் வச்சு கிச்சு எல்லாம் ரெடி பண்ணாமா இப்போ நாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்த அம்மாவுக்கு இப்போ தம்பி நாங்கள் ஜகலாமா சொன்ன மாதிரி எல்லாருமே போயிட்டாங்க கடைக்குள்ளே அதை நாங்கள் வழிபட்டுனாங்க இன்றைய நல்ல நாளில் எல்லாருக்கும் அந்த கல்வி அடுத்தது வீதம் அடுத்தது செல்வம் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நாங்களும் கடவுளை பிரார்த்திச்சு கொள்கிறோம் அதை தாண்டி இந்த நல்ல நாளில் எல்லாருக்கும் அவங்களுக்கு இருக்கிற நல்ல விஷயங்கள் நடக்கட்டும்னு சொல்லி நாங்கள் கடவுளை வேண்டிக் கொண்டு அப்போ எங்களை இந்த வீடியோ நாங்கள் முடிக்கணுமா வேறு அதான் புதுசாக தொழில் முயற்சியில் ஈடுபடுறவங்களோ இல்லை இப்போ கல்வியை சார்ந்து எதுவும் செய்யக்கூடியதாகளோ எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி நாங்களும் இந்த இனி ஒரு நாளில் நாங்கள் ஒரு வாழ்த்து வணங்கிக்கொள்கிறோம் நாங்களும் சிம்பிளாக எங்களோட வீட்டில் இப்படி செய்கிறதா அவங்களோட வீடியோவில் காட்டுருக்கோம் இப்போ நீங்களும் வீடியோ பார்க்குறீங்க இப்போ உங்களோட வீடுகளையும் நீங்கள் செஞ்சிருப்பீங்க இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறேன் கடவுள் நம்ம வணங்குறோம் ஒன்றுமே கொடுக்காம வழிபட்டாலும் நமக்கு கடவுள் கிடைக்கும் இப்போ நம்மகிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நம்மளும் கடவுளை வழிபடலாம் இல்லை ஒன்றுமே கொடுக்காட்டியும் கூட சும்மா நம்ம ஒரு கற்பத்தை வச்சு வழிபட்டாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் எங்களால் முடிஞ்ச கடலையும் அவளையும் வச்சு நாங்கள் வழிபட்டுருக்கோம் நீங்களும் விஜயதசமியை கொண்டாடி நினைக்கிறேன் எல்லாருக்கும் இந்த விஜயதசமி வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் அப்போ உங்களோட வந்து நானும் அம்மாவும் வீடியோ போடுறேன் அப்போ எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்களை வந்து விடைபெறும் நான் உங்கள் லிங்கா பாய்